ஹலோ ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து சேல் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோவோட ஃபுல் vlog தான் ஸ்குவாட். இப்போ நம்ம இதை ஏன் சேல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஃபுல்லாகவே போட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து நாங்கள் சேல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நாங்கள் அந்த வாழை மரம் இல்லை, அது பக்கத்தில் இன்னொரு தொண்டு இருக்குது, அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து 5 இயர்ஸ் மேலே வந்ததால் பூ வராது. இது பாருங்க, பூ லைட்டாக நின்றுச்சு தருதா உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கும், இப்போ பாருங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பூ நின்றதால் வந்து இது ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம சேல் பண்ண போகிறோம் ஸ்குவாட். உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கிழங்கு வேணும்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நாங்கள் முடிச்சு தருவோம். உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஏக்கர் போட போகிறீங்களோ சொல்லுங்கள், எல்லாமே இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு க்ளீனாகவே டீட்டெயில்ஸ் தந்துடுவோம். நீங்கள் கால் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இங்கே பார்த்தீங்களா, இதை பாருங்க, இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா கூட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம கிழங்கு பாருங்கள், 5 வருஷம் கிழங்கு சொல்கிறோம்ல பாருங்கள். இந்த பாருங்க, இருங்க பிடிங்க காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கிழங்கு தெரிதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளோ பெரிய வேர்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது சின்ன இதுலேயே இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? அப்போனா பார்த்துருங்க இது எவ்வளோ சூப்பராக வளருன்ட்டுன்னு. இதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் இப்போ ஒரு புது துண்டில் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, இது கிட்டத்தட்ட செம்ம பூ வர ஸ்குவாட். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து நாட்டு மல்லி கிடையாது, நாட்டு சம்பிங் கிடையாது. இது வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் நாட்டு சம்பிங்கும் ஹைப்ரிட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். அது வருங்க, இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பூ இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஹைப்ரிட். இதுமாரி பூ பெருசாகவும் இருக்கும், ஒயிட்டாகவும் வரும், நல்லா கனமாகவும் இருக்கும். அது வந்து ஹைப்ரிட்டு. நாட்டு சம்பிங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுமாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பெரிய இதோ தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி மொட்டு தருது பார்த்தீங்களா? இதுதான் நாட்டு சம்பிங்கு. இது வந்து ஃபுல்லாகவே அந்த நாட்டு சம்பிங் வந்து ஃபுல்லாகவே பூத்தாலும் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் அந்த சைஸே வரும். இது ஹைப்ரிட்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசுக்கு வரும். தெரியுதா உங்களுக்கு? அதை பாருங்கள், இதுதான் ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு சம்பிங்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஹைப்ரிட்டும் நாட்டு சம்பிங்கும் ரெண்டுமே நல்ல இது தான். ஒன்று நாட்டு சம்பிங்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து வெயிட் வராது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய கொஞ்சம் சின்னதாக இதில் பூ பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹைப்ரிட்டை பொறுத்தவரை அந்த பிரச்சனையே கிடையாது. ஹைப்ரிட்டில் வந்து ஃபுல்லாக பூவெல்லாம் தடியாகவும் இருக்கும், பறிக்கிறதும் ஈஸியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் அதில் ஒரு 6 பூ போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இல்லை நீங்கள் ஒரு 3 பூ போட்டாலே அந்த 6 பூ பொடிக்கு வெயிட் வந்து வந்துடும். அது 50% அதோட இது வெயிட்டு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ இந்த ஒரு துண்டு இருக்குதா, இதுவும் அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஆக மொத்தம் இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சேல் தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து அந்த வாழை மரத்துக்குள்ளே இருக்கிற மொத்தமே இதில் இருக்கிற மொத்த கிழங்குமே ஃபுல்லாகவே சேல் மட்டும்தான். உங்களுக்கு யாருன்னா கிழங்கு போடணும், சம்பிங் போடணும், உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே நாங்களே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இது மொத்தம் இதில் இருக்கிற ரெண்டு துண்டில் இருக்கிற மொத்தமே 5 வருஷம் கிழங்கு தான். உங்களுக்கு எந்த கிழங்கு வேணுமோ அந்த கிழங்கு வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்களே க்ளீன் பண்ணி கூட தந்துடுவோம். அப்படி இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக கழனியாண்டே வரணுன்னா கூட ஓகே, நீங்கள் அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்களே டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களே கூட டேரெக்டாக எங்கள் பிளேஸ்க்கு வந்து நீங்களே லைவாகவே விசிட் பண்ணி இந்த கிழங்கு வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம யாருமே தராத மாரி ஃபுல்லாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இது ஃபுல்லாகவே நம்ம தர போகிறோம். உங்களுக்கு யாருன்னா வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஸ்குவாட், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி இதை எப்படி நடணும், இது எப்படி க்ளீன் பண்ணணும் எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போகிறோம். அப்படிலாம் நீங்கள் மொபைல் நம்பர் தரேன், அந்த கால் கூட பண்ணுங்கள், நாங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதேமாரி உங்களுக்கு ரேட் என்னாவோ அதையும் நாங்கள் மொபைலே சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ நம்ம இந்த வீட்டில் சொல்கிறத வந்து கொஞ்சம் கழனிக்கு போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ரேட் வரும். இப்போது ஒரு 2 ஏக்கர் போகிறதுக்கும் கழனி போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுல்ல, அதனால் வந்து ரேட் வந்து அப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறும். ஆக மொத்தம் ரொம்பலாம் மாறாது, கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 5 ஏக்கர் போடுறவங்களுக்கு வந்து ஒரு 20 to 30, அது வந்து அதான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க பற்றி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவங்க சாலிடாக போடுறாங்க பற்றி, அவங்களுக்கு வந்து ஒரு 200 300 வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான் பெருசாலாம் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வராது. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் தர போகிறோம் இந்த கிழங்கு மொத்தமே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு வச்சுங்களேன், நம்ம நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இது வேணுமோ சொல்லுங்கள். இந்த துண்டுலேருந்து நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலாம், இல்லை பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா வாழை மரம் அங்கே இருக்குது அதே இடத்துல. இது ரெண்டுமே 5 வருஷம் கிழங்கு தான். 5 வருஷம் கரெக்டாக ஃபினிஷ் ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 மந்த் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது ஃபுல்லாகவே 5 வருஷம் வந்து 5 வருஷம் ஃபினிஷ் ஆகிட்ட பேர் வந்த கிழங்கு தான். அதேமாதிரி சம்பிங்கை பற்றி 5 வருஷம் கிழங்கு வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பூ நிறைய வரும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பூலாம் வரவே வராது. நீங்கள் சும்மா நீங்கள் லோக்கல் எங்கன்னா ஒரு 2 வருஷம் போட்டு 3 வருஷம் போட்டு அதை நம்ம பிடுங்கி நட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பெருசாலாம் இதுமாரிலாம் இவ்வளோலாம் பூ வரவே வராது. இப்போ வந்து நாங்கள் 5 வருஷமாக இருக்கிறதால இதில் வந்து நிறைய பூ வரும். அதேமாரி இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே கனகனமாக வரும். இது ஃபுல்லாகவே பூவாகவே வரும். இதுலேருந்து இங்கே ஆரம்பித்து இது ஃபுல்லாகவே பூ வரும்.
இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சே இவ்வளோ பூ இருக்குதுன்னா பார்த்துங்க அப்புறம் எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சு இவ்வளோ பூலாம் யாருமே வரவே வராது மோஸ்ட்டு. இதில் வந்து அந்த கழனியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களால மட்டும்தான் இவ்வளோ பூலாம் கரெக்டாக நீட்டாக வச்சுக்கவே முடியும். இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பாருங்க எருவெலாம் கொட்டி வச்சுருப்போம். இருங்க காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, எருவெலாம் கொட்டி இந்த கழனி ஃபுல்லாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம் கரெக்டாக. அதனால தான் இவ்வளோ பூ வரத்துக்கு காரணமே. சில பேர்லாம் வந்து 5 வருஷம் வரை இதெல்லாம் ஒரே ஏதோ மெயின்டைன் பண்ண முடியாதால அதெல்லாம் வந்து விட்டுடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஃபேஷனே இதுதான் இருக்கிறதால அதனால் வந்து இதை ஃபுல்லாகவே நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறோம். அதான் ஸ்குவாட், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த கிழங்கு தான் நம்ம ஃபுல்லாக சேல் பண்ண போகிறோம். உங்களுக்கு யாருன்னா இந்த கிழங்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அங்கே டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணி பேசலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருன்னா கிழங்கு வேணால் மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து இது பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம வீடியோக்காரனா புதுசாக வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸ்குவாட். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.